ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நேற்று உரையில் காசி விஸ்வநாதரே எவ்வாறு சங்கரருக்கு ஞானத்தை ஊட்டுவதற்காக ஒரு புலையின் வேடத்தில் வந்தார் என்ற நிகழ்வை பார்த்தோம். அதன் பிறகு மனிஷா பஞ்சகம் என்ற அருமையான பொருள் சுவைமிக்க 5 ஸ்லோகங்களை எவ்வாறு அழகாக அவர் பாடினார் என்பதை பார்த்து அதன் பொருள் விளக்கத்தையும் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சங்கர பகவத் பாதர் 8 வயதில் துறவரம் பூண்டார். அதன் பின் 8 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. 16 வயது நிரம்பும் தருணம் சீடர்களுக்கு உபதேசம் செய்யும் மாலை வேளையில் ஒரு நாள் ஒரு வயோதிக பிராமணர் அவரை தேடி வந்தார். முதுமையுற்றிருந்தாலும் பெருமிதத்தோடு இருந்தார். ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். சங்கரரை நோக்கி, தாங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருப்பதற்காக கேள்விப்பட்டேன். நான் ஆழ்ந்து படித்து கரை கண்ட நூல் அது. அதற்கு நீங்கள் எழுதிய உரைகள் என் கருத்துக்கு ஒத்து வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பிரம்மசூத்திரம் என்பது வியாசர் இயற்றிய நூல். அந்த நூலுக்கு சங்கரர் உரை எழுத வேண்டும் என்பது கோவிந்த பகவத்பாதர் கட்டளை. அந்த கட்டளையை தலைமேற்கொண்டு காசிக்கு வந்து சங்கரர் பாஷ்யம் எழுதியிருந்தார், அதாவது உரை எழுதியிருந்தார். அந்த உரையில்தான் கருத்து பரிமாற்றம் செய்ய அந்த பெரியவர் வந்திருந்தார். கருத்து பரிமாற்றம் சந்தேக நிவர்த்தி என்றெல்லாம் கூறிய அந்த பெரியவர் சங்கருடன் வாதப்போரே தொடங்கிவிட்டார். இறந்த பின்னர் ஆவி என்ன ஆகிறது என்பதை விளக்கும் பிரம்மசூத்திரத்தின் 3ஆம் அத்தியாயத்தில் இருக்கும் விஷயங்களை பெரியவர் மிகவும் சிக்கலான கேள்விகளை சரமாரியாக கேட்டார். சங்கரரும் தமது தீட்சண்யமான புத்தியால் அவற்றுக்கு அற்புதமாக விடையளித்து வந்தார். பெரியவரோ விடுகின்ற வழியாக இல்லை. அதனால் வாதப்போர் நீண்டு கொண்டே வந்தது. நாட்கள் பல சென்றன. வாதம் முடிவதாக தெரியவில்லை. சீடர்கள் பெரிதும் கவலையுற்றார்கள். உத்தம சீடரான பத்மபாதர் ஞானக்கண் கொண்டு சிந்தித்து பார்த்தார். அவருக்கு உண்மை விளங்கியது. வந்திருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல. பிரம்மதந்திரம், 14 புராணங்கள், மகாபாரதம் போன்றவற்றை இயற்றியவரும் வேதங்களை தொகுத்தவருமாகிய தவசிரேஷ்டர் வேதவியாசர் தான் என்பதை அறிந்து கொண்டார். திருமாலின் திவ்ய அவதாரமே வியாசராவார். வியாசராக வடிவெடுத்த விஷ்ணுவை வணங்குவோம். விஷ்ணுவின் வடிவினரும் வேத கருவூலமும் வசிஷ்டரின் வழித்தோன்றலுமாகிய வியாசரை வணங்குவோம் என்னும் விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகம் இதனை உறுதி செய்கின்றது. அதே சமயத்தில் சங்கர பகவத்பாதரோ சிவபெருமானின் அவதாரம். ஆக அது அறியும் அரணும் நடத்தும் வாதமாக அன்றோ விளங்குகின்றது. இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். என்ன செய்வது என்று பத்மபாதர் யோசித்தார். ஒருவர் சங்கரர், மற்றவர் நாரணர். இந்த சங்கரரும் நாரணரும் வாத போரிட்டால் கிங்கரனாகிய நான் என்ன செய்ய முடியும் என்று கூறி இருவரையும் வணங்கினார். வாதப்போர் முற்று பெற்றது. வந்திருந்த பெரியவரின் வினாக்களுக்கெல்லாம் சங்கரர் சரியாக விடையளித்தார். ஆக பிரம்மசூத்திரம் இயற்றியவரிடமே சங்கரர் தன் உரையை உறுதி செய்து அதை நிலைநாட்டினார். பத்மபாதர் மீண்டும் வேதவியாசரை வணங்கி, பெருமானே, தாங்கள் எழுதிய பிரம்மசூத்திரத்தின் உண்மையான பொருளையே பகவத்பாதரின் பாஷ்யம் பற்றி நிற்பது உண்மையானால் தாங்கள் தங்களின் உண்மையான வடிவினை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டி நின்றார். வியாசர் தன் உண்மையான வடிவினை மேற்கொண்டார். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு எத்தனை ஆட்சேபங்கள் எழலாம் என்று யோசித்து எல்லாவற்றிலும் அதிலேயே சமாதானம் வைத்திருக்கின்றேன். நீ அவற்றை உள்ளபடியே தெரிந்து கொண்டிருக்கின்றாய். மறைந்திருந்த உட்கருத்துக்களை உன் உரையில் மலர்த்தி மனம் வீச வைத்திருக்கின்றாய். நானே உகந்த பாஷ்யம் இது என்று உலகறிய வேண்டும் என்பதற்காகவே உன்னை பரிசோதித்து பார்த்தேன் என்று அகமும் முகமும் மலரக் கூறி பாராட்டினார் வேதவியாசர். வியாசரே நேரில் வந்து பாராட்டியதால் தமது பாஷ்யங்கள் கூறும் பிரம்ம வித்தையை தாமே லோக சஞ்சாரம் செய்து பரப்பினால்தான் எங்கும் நிலைத்து நிற்கும் என்றில்லாமல் அவரது ஆசி பலத்தாலேயே உலகில் வெறுந்துவிடும் என கருதிய சங்கரர் தவசேஷரை வணங்கி, சுவாமி, நான் வந்த காரியம் நிறைவேறிவிட்டது. எனக்கு 16 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. நான் போக வேண்டும், அருள்பாலிக்க வேண்டும் என்று கூறினார். 8 வருஷங்களிலேயே முடித்திருக்க வேண்டிய சங்கரர் வாழ்க்கை சந்நியாசம் மேலும் 8 வருஷங்கள் அதிகமானது. உண்மை துறவியாகிய சங்கரர் இந்த உடம்போடு மேலும் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை. அதனால்தான் வியாசரிடம் நான் போக வேண்டும் என்று வேண்டினார். சீடர்களின் முகத்தில் சோகக்கலை படர்ந்தது.
உயிருக்கு உயிராய் உணர்வுக்கு உணர்வாய் வாழும் தம் குருதேவர் போக வேண்டும் என்று கூறிய சொல்தான் அவர்களை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர